முள்ளு என்ன செய்யணும்னா உங்களோட டோட்டல் கவனத்தையும் சிங்கிள் பாயிண்ட்ல கொண்டு வந்துடும். வசனத்தை சிந்திக்க விடாது, நிறைவை சிந்திக்க விடாது, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது சிந்திக்க விடாது. உங்களோட கவனத்தை அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் கொண்டு வந்துடும். சரீரத்தில் சுகமாகிறது மட்டுமல்லங்க, மனதில் சுகமாகணுங்க. நம்முடைய மனதுங்கிறது ஒரு நல்ல லேண்டு, கர்த்தர் கொடுத்த லேண்டு. இந்த லேண்டுக்குள்ள முள்ளு இருந்தாலும் விளைச்சல் ஏற்படுத்தி கொடுக்காது. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கூடாதிருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு லேண்ட்லையும் ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் வருது. முதல் லேண்டு வசனத்தை மதிக்கலை, அதை ஏற்றுக்கொள்ளலை. ரெண்டாவது லேண்டு வசனத்தை மதிக்கிறான், அவன் நிராகரிக்கலை, ஏற்றுக்கொள்ளுகிறான், புரிந்து கொள்ளுகிறான், புரிந்து கொண்ட நிமித்தம் சந்தோஷப்படுகிறான். அது ரெண்டாவது காரியம். உபத்திரவமும் ஈடரல் வந்தோன்னு விட்டுறான். இந்த ஆள் அப்படி இல்லை. இந்த ஆளுக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, அங்கீகரிக்கிறாரு, தண்ணீர் விடுறாரு, ஈரப்பசை உள்ள ஆளாக இருக்காரு. உபத்திரம் துன்பம் வரும்போது விடலை, தொடர்ந்து விசுவாசிக்கிறாரு. ஆனால் இவருக்கு பிரச்சனை என்ன? முள்ளு கூட இருக்கு, களை கூடயே இருக்கு. வசனத்தை கேட்கிறாரா, வசனம் கேட்பாரு, சந்தோஷப்படுவாரா, சந்தோஷப்படுவாரு. அது அவருக்கு புரியுமா? புரியும். தண்ணி ஊற்றுவாரா? தண்ணி ஊற்றுவார். தொடர்ந்து கேட்பார். சுகத்தை குறித்து கேட்பாரு, செழிப்பை குறித்து கேட்பாரு, விடைவிடாமல் கேட்பார். ஆனால் கலையும் கூடையும் வளர்ப்பார். முள்ளுன்னு இருக்கு. முள்ளு வேதத்தில் முதல்ல எங்கே வந்துச்சு? ஆதாம்கிட்ட சொல்றாரு, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் விளையுங்கிறார். அதுக்கு முன்னாடி இந்த பூமியில் முள்ளு கிடையாது, எந்த முள்ளுள்ள செடிகள் கிடையாது, சீமக்கரைகள் கிடையாது, எந்த நம்மை சேதப்படுத்தக்கூடிய நம்முடைய நல்வாழ்வை கெடுக்கக்கூடிய எதுவுமே கிடையாது. அந்த லேண்டில் என்ன போட்டீங்களோ அப்படி வரும். இன்னைக்கு விவசாயத்தில் அதிகமாக செலவழிக்கிறது என்னதுங்க? களை எடுக்கிறதுங்க. களை எடுக்கலன்னா ரிசல்ட் கிடைக்காது. அந்த லேண்டில் எதை விதைக்கிறீங்க? நெல்லை விதைச்சீங்கன்னா நெல் மட்டும் வரும். இன்னைக்கு அப்படியா இருக்கு? நெல் விதைக்கிறோம், உரம் போடுறோம், தண்ணி ஊத்துறோம், அதோட களையும் வந்துருச்சுன்னா பலனற்று போயிடும், ஈல்டு கிடைக்காது. இரண்டாவது முள்ளு எங்கே வருதுன்னா, முக்கியமான இடத்துல கெத்செமனே தோட்டத்தில் நமக்காக பாடுபடுறாரு, வேதனைப்படுகிறார். சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அவர் தலையில் ஒரு முள்முடி சூட்டி அந்த முள்முடியை அடிக்கும் பொழுது அந்த முள் மூளையில் போய் குத்தும். சரீரத்தில் சுகமாகிறது மட்டுமல்லங்க, மனதில் சுகமாகணுங்க. இந்த லேண்டில் முள் இருந்துச்சுன்னா இந்த லேண்டில் போகிறது விளையாது. நம்முடைய மனதுங்கிறது ஒரு நல்ல லேண்டு, கர்த்தர் கொடுத்த லேண்டு. இந்த லேண்டுக்குள்ள முள் இருந்தாலும் விளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்காது, நிறைவை ஏற்படுத்தி கொடுக்காது, கவலை ஏற்படுத்தி கொடுக்கும், பலதரப்பட்ட காரியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். முள்ளும் குறுக்கும் உள்ள வந்துருச்சுன்னா விளைச்சல் வராது. பிசாசுடைய மிகப்பெரிய காரியம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, நம்மளை கவன சிதற அடைய பண்ணுவாங்க. வசனத்தை கேட்குறோம், வசனம் புரியுது, நீர் விடுறோம், என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் எதிர்த்து நிற்கிறோம். பிசாசு பாப்பா இவனை வித்தோட விட பார்த்தா வசனம் வாரம் கேட்குறான், செவ்வாய்க்கிழமை வந்துடான், ஞாயிற்றுக்கிழமை வர்றான். அப்போ இவனை இப்படி விடக்கூடாது, வேற டீல் பண்ணணும்னு சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். மாஸ்டர் ஆஃப் டிஸ்ட்ராக்டர், கவன சிதறது வைக்கிறதுல நம்பர் 1 அளவன். கர்த்தர் ஒரு காரியத்தை பார்க்க சொல்கிறார், சுகத்தை பாரு, வெற்றியை பாரு, நல்வாழ்வு பாருன்னா, ஏன் இதையும் பாரு, உன் குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை பாரு, உன் பிள்ளையை பாரு, உன் குடும்பத்தில் இருக்க போராட்டங்களை பாரு, அதை பார்க்க விட மாட்டான். அப்படி கவன சிதற வச்சுருவான். ஷூ போட்டு போகிறீங்க, இந்த இடத்துல ஒரு முள்ளு உள்ளே எப்படி உள்ளே குத்திருச்சு, ஷூக்குள்ளே குத்திருச்சு. நீங்கள் நடக்கும் போதெல்லாம் குத்துது, செருப்புள்ள குத்துது. உங்களோட நினைவு முழுக்க எதில் இருக்கும்? அதில் தான் இருக்கும். முள்ளு என்ன செய்யணும்னா உங்களோட டோட்டல் கவனத்தையும் சிங்கிள் பாயிண்டில் கொண்டு வந்துடும். வசனத்தை சிந்திக்க விடாது, நிறைவை சிந்திக்க விடாது, கர்த்தருடைய வார்த்தை என்ன எதுவும் சிந்திக்க விடாது. உங்களோட கவனத்தை அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு பாயிண்ட்டுக்குள்ள கொண்டு வந்துடும்.
நல்ல நிலம் உங்கள்கிட்ட இருக்கிறது, சூப்பர் நிலம். உங்கள் கையில் இருக்க விதையும் சூப்பர் விதை. தண்ணி பாய்ச்சறதுக்கு அப்படியே தண்ணி புரண்டு ஓடுது. விதை இருக்கு, நிலம் இருக்கு, தண்ணி இருக்கு, போதுமா? விளைச்சல் வந்துடுமா? களை எடுக்கணும். ரொம்ப பேருக்கு நல்ல மக்கள், வசனம் கேட்கக்கூடிய மக்கள், வசனத்தை சிந்திக்கக்கூடிய மக்கள். ஆனால் அதோட இன்னொன்று இருக்கும். என்ன இருக்கும்னா டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். முள்ளு என்னன்னு சொல்கிறாரு? உலக கவலை, ஐஸ்வர்யங்கிறாரு. மார்க்கில் ஐஸ்வர்யத்தை குறித்த மயக்கம் இருக்கு. இங்கே சிற்றின்மைங்கிறாரு. மார்க்கில் சொல்லுவது மற்றவர்களை குறித்த இச்சைங்கிறாரு. அது நெருக்கி போடுகிறதுன்னு இருக்கு. என்ன செய்யுது? நெருக்கி போடுது. இந்த நெருக்கி போடுகிற வார்த்தையும் அந்த கதனேயருடைய நாட்டில் ஒரு பன்றிகள், நிறைய பன்றிகள் இருக்கு இல்லையா, அந்த பன்றிகளுக்குள்ள 2000 பன்றிகளுக்குள்ள பிசாசு போன உடனே அவர் கடல்ல அந்த அமிழ்ந்ததுங்கிறது இந்த வார்த்தை. அப்படி அமிழ்ந்து முங்குறது, கவலையினால் அப்படியே முங்கிறது. கவலை சிந்திக்கிறது இல்லை, கவலையினால் அப்படி முங்குறது. அப்புறம் ஐஸ்வர்ய மயக்கம், மற்றவைகளை குறித்த இச்சையினால் அப்படியே முங்குறதுனால வசனத்துக்கு பலனற்று போயிடுது.